வாட் மை 10 months ஓல்டு பேபி கேர்ள் ஈட்ஸ் இன் அ டே பார்ப்போமா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எப்போவுமே அவள் கம்மியாக தான் சாப்பிடுவா. ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அவகேடோ. எப்போவுமே இந்த நல்ல விஷயங்கள்லாம் கம்மியாக தானே இறங்கும், அந்த மாதிரி தான் இவளுக்கு அவகேடோவும். ஸோ அதனால் கொஞ்சம் சுகரும் பாலும் மிக்ஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி கொடுத்தோம்னா லைட்டாக சாப்பிட்டுப்பா. ஸோ லஞ்சுக்கு மீன் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். மீன் வந்து இந்த கிளி மீன் சொல்லுவாங்க, ப்ளூ கலரில், அந்த மீன் தான். ஸோ உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு அதை பாயில் பண்ணி நல்லா முள்ளெல்லாம் இல்லாமல் ஸ்மாஷ் பண்ணி அப்படியேவும் கொடுக்கலாம். நான் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அரைச்சி கொடுத்துருந்தேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோன்னா நம்ம அரைச்சாலுமே கொஞ்சம் ஸ்டெயினர் வச்சு நல்லாவே ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா, ஃபில்டர் பண்ணிக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுத்தாலுமே 1-2 முள் இருக்க மாதிரியே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்மெல் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பாப்பாலாம் நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டா. ஈவினிங் வந்து ஒரு டம்ளர் பால் எப்போவாவது கொடுப்பேன். ஸோ நைட்டு வந்து லைட்டாக கோதுமை கூழோடு ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த டே. இதுக்கிடையில் பிரெஸ்ட் ஃபீடிங்கும் பண்ணிகிட்ருக்கேன்.